இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாதம் தலை ஆடி என்ற பெயரில் மணமக்களை பிரித்து வைப்பது காரணம் என்ன? பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். ஆடி மாதம் தலையாடி என்ற பெயரில் மணமக்களை பிரித்து வைப்பது காரணம் என்று கேள்வி அனைவருக்கும் எழுவதுண்டு. மனதில் எழும் கேள்விதனை அக்கணமே கேட்டு தெளிவு பெற அறிவோம். தெய்வத்தை தினமும் வணங்குவதில் பேரின்பம் உண்டு என்றாலும் அனைத்து சுப காரியங்களும் நிறைவேற வேண்டும் என்று முழுமையாக தெய்வத்தை நினைத்து வழிபடக்கூடிய சிறப்பு மாதங்கள் ஆடி மற்றும் மார்கழி மாதங்கள். அதனால்தான் சுப நிகழ்ச்சிகளை தள்ளி வைத்து இனி வரும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் சுபமாக நடக்க வேண்டும் என்று தெய்வத்தை நினைத்து பூஜைகள் செய்து வழிபடுகின்றோம். ஆடி மாதம் அம்பாளுக்குரிய மாதம் என்பதால் ஆனந்தம் கொடுக்கும் மாதம். ஆடி பௌர்ணமி சிவனுக்குரிய மாதமாகவும் ஆடி கிருத்திகை முருகனுக்குரிய மாதமாகவும் கருதப்படுகின்றது. வரலட்சுமி நோன்பு என்பது சுமங்கலிக்கு உரிய மாதம். ஆடி அமாவாசை என்பது மூதாதையரை வணங்கும் மாதம். கருட பஞ்சமி, ஆடி 18 என பல விசேஷ தினங்களை கொண்டாட ஆடி மாதத்தில் தலையாடி என்ற பெயரில் மணமக்களை மட்டும் ஏன் பிரித்து வைக்கின்றோம்? தக்ஷியாயனம், உத்தராயணம் என்பது தேவர்களுக்கே உரிய மாதங்கள். தக்ஷியாயனம் என்பது காலை நேரம், உத்தராயணம் என்பது மாலை நேரமாகும். ஆடி மாதம் தேவர்களுக்கான மாலை நேரம். தேவர்களுக்கே உரிய மலர்ச்சியான நேரம், குளிர்ச்சியான நேரம் என்பதால் ஆடி மாதத்தில் இயற்கையாகவே நம்முடைய மனம் கோபம் தவிர்த்து அமைதியோடு சாந்தமாக இருக்கும். அனைத்து எண்ணங்களும் தவிர்த்து நம்மை நாமே உணர்த்துவதற்கான தெளிவு பெறுவதற்கான மாதமாக ஆடி மாதம் அமைந்திருக்கும். இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் நம்முடைய காதில் விழும்போது அதை கிரகித்து கொள்ளக்கூடிய மூளைத்திறன் சக்தியை மனம் ஏற்றுக்கொள்ளும். திருமணமான மணப்பெண்களுக்கு திருமணம் முடிந்த முதல் ஆடியில் புகுந்த வீட்டை பற்றி சில புரிதல்கள் மட்டுமே இருக்கும். அந்த ஆரம்ப நிலையில் தலை ஆடி என்ற முதல் ஆடியில் மணமக்களை தாய் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்து அவர்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல மருமகனை உபசரித்து அனுப்பி வைப்பார்கள். தாய் வீட்டிற்கு அழைத்த பெண்ணை புகுந்த வீட்டில் நடந்து கொள்ளும் முறைதனை தெளிவு சுழிவுதனை எடுத்து கூறி நல்ல பெயர் எடுப்பதற்காக செயல் என்ன என்பதை பெற்றோர்கள் எடுத்து கூறி தேற்றி அனுப்பும் மாதமே ஆடி மாதம் என்பதால் தான் ஆடி மாதத்தில் மணமக்களை பிரித்து வைக்கும் முறையை நாம் கடைபிடிக்கின்றோம். குடும்ப பந்தத்தில் கால் பதிக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் வாழ்க்கையின் அனுபவங்கள் எளிதில் புரியாது என்பதை உணர்ந்து தன் பெண்ணிற்கு குடும்ப பந்தத்தின் சிறப்புதனை புரிய வைத்து அறிய வைத்து அனுப்பக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க, அதை உணர்ந்து புதிய மணமக்கள் எடுக்கும் செயல் அனைத்தும் இனிதாக அமைந்து திருமண பந்தத்தில் என்றென்றும் இணைந்து மகிழ்ச்சி மேலிட தம்பதிகளால் வாழ்ந்து பிறந்த பயனை நிறைவு செய்வதற்கு ஆடி மாதம் அனுகூலமாய் அமைந்திட அனைவரும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.